can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gone. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சென்னையிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம். ஸோ ரெட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து புக் பண்ண பஸ்ஸோட இது இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். இந்த பஸ்ஸில் தான் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம். பெருங்குளத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும். பெருங்குளத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 11:20க்கு வந்து பஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் கிடையாது, அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல சரியாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. இது பஸ்ஸு கிளம்பி ஒரு ½ hour கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தான் எடுத்தது தான் இது இன்டர்சிட்டி. ஸோ பஸ்ஸு பற்றின ஒரு வீடியோ தான் இது. எப்படி இருக்குது இந்த பஸ்ஸு, ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, அவங்க ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச்சர் பண்ணிடுறாங்களா, நம்மளை பஸ்ஸில் உள்ள சானிடேஷன் சிஸ்டம்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாரத் பென்ஸ். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் தான், சிட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ உள்ள 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் படுக்கிற மாதிரி பெர்த்து, ரைட் ஹேண்ட் சைடு சிங்கிள் பெர்த்து. ஸோ நம்மளோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்குது, டபுள் பெர்த்து லோயரு. ஸோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்த்து. 2 பக்கமும் கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ப்ரைவசி அப்படின்றதுக்காக. ஸோ இதான் வந்து பஸ்ஸு பெர்த்து வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்மளோட மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸு உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து கிளம்ப போகுது. ஐ திங்க் டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் டேரெக்டாக. நடுவில் எங்கேயுமே வந்து ஸ்டாப் எதுவும் கிடையாது, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஸோ டைம் ரொம்ப ஆனதுனால லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து படுத்து தூங்குவாங்க அப்படின்றதுனால லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, பஸ்ஸு உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஜேர்னிக்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக தான் மெயினாக அந்த வ்ளாக் பண்ணது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்த்தோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேசஞ்சர்னால 2 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 லைட் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் லைட் 2 லைட் கொடுத்துருக்காங்க. அது கூட சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா லைட் வந்து எரியவே இல்லை கண்டிப்பாக. ஏசி ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் நம்ம படுத்துருக்கும் போது கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏசி வென்ட்டு ஃப்ளோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கர்ட்டனு, நம்ம படுத்ததுக்கப்புறம் அந்த கர்ட்டன்ஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெளியிலேருந்து யாரும் வந்து பார்த்தோன்னா அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணி பார்த்தேன், சார்ஜ் ஆகுது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், பத்திரமா இருக்கும். நீங்கள் வந்து கிளம்பும்போது இதெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து என்ஷூர் பண்ணிக்கிங்க. நம்மளோட வேலட் திங்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா, கேரி பண்ணிக்கிட்டோமா அப்படின்றத வந்து ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கிங்க. ஏன்னா சார்ஜ் போடுவீங்க அப்படியே மறந்து போயிடக்கூடாது. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, டெடிகேட்டட் ஏசி வென்ட்ஸு, லைட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டு மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு இடம், பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 11:20க்கு பெருங்குளத்தூர் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி 11:20க்கு கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. காலையில் வந்து மணி இப்போது ஒரு 7 o'clock ஆகுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு அவங்களோட அரைவல் டைமு. இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 10-15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் வரதா இருந்தால் இந்த இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸை சூஸ் பண்ணலாம். அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டயத்தில் கொண்டு கரெக்டாக இறக்கி விட்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூரில் இறங்கியாச்சு. ஸோ பஸ்ஸும் கிளம்புது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வரதா இருந்தால் தாராளமாக அந்த இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க ப்ரிகாஷன்ஸும் நல்லாயிருக்கு. ஸ்டாஃபும் வந்து பார்த்திங்கன்னா பொலைட்டாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஏதாவது வந்து நம்ம கொஸ்டின் கேட்டால் கூட தாராளமாக வந்து இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம்.